புளிப்பு அப்படிங்கிற சுவை ஆகாயம் சம்பந்தப்பட்ட ஒரு சுவை. புளிப்புங்கிற சுவை ஆகாயம் சம்பந்தப்பட்ட சுவை. இதற்கான வெளி உறுப்பு கண், உள் உறுப்பு கல்லீரல் லிவர். இதற்கான உணர்வு கோபம். புளிப்புக்கும் ஆகாயத்திற்கும் கண்களுக்கும் கல்லீரலுக்கும் கோபத்துக்கும் சம்பந்தம் உண்டு. இது இப்போதைக்கு இந்த ஒவ்வொரு சுவையை பற்றி பேசிட்டு கடைசி என்ன சாப்பிட்றதுன்னு பார்க்கலாங்க. மீண்டும் சொல்கிறேன், புளிப்புக்கும் ஆகாயத்திற்கும் கண்களுக்கும் கல்லீரல் லிவருக்கும் கோபத்துக்கும் சம்பந்தம் உண்டு. புளிப்புங்கிற சுவை நாக்கில் பட்டா, ஏங்க நாக்கில் புள்ளி புள்ளியாக இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் டேஸ்ட் பட்ஸ், சுவை மொட்டுக்கள். இது என்ன பண்ணுன்னு தெரியுமா? ஏங்க நாக்கில் இருக்கிற புள்ளி புள்ளியாக இருக்கிற டேஸ்ட் பட்ஸு சாப்பாட்டில் இருக்கிற உப்பு புளி காரம் இனிப்பு கசப்பு தோற்புங்கிற சுவை இருக்கு இல்லைங்களா, சுவையை எடுத்து சக்தியா பிராணசக்தியா மாற்றி மண்ணீரலுக்கு அனுப்புகிறது. ஸ்பிளீன். மண்ணீரல் தான் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூட்டர். சில பேர் கேள்வி கேட்டீங்க, சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகறதுக்கு 2-3 மணி நேரம் ஆகுமே, உடனே எப்படி சக்தி கிடைக்குதுன்னா புரிஞ்சுக்கங்க, நம்ம சாப்பிட்ற உணவில் கண்ணுக்கு தெரிந்த கால்சியம் அயன் சோடியம் இருக்கு, புரோட்டீன் விட்டமின் இருக்கு. கண்ணுக்கு தெரியாத சுவை உடனடியாக எல்லா செல்லுக்கும் சக்தி கொடுக்கும். நீங்களே சொல்லுங்க, சாப்பாடை வாயில போட்டு ஜீரணம் பண்ணி வயிற்றுல அமிச்சு அது 1/2 மணி நேரம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதெல்லாம் ஜீரணம் பண்ணி அது சுருளுக்கு போய் உறிஞ்சு வரக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் சாப்பிட்டு முடிச்சோடனே நமக்கு தெம்பு கிடைக்குதா, கண்ணு பளிச்சுன்னு தெரியுதா? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உணவில் கண்ணுக்கு தெரிந்த சத்து இருக்கு, கண்ணுக்கு தெரியாத பிராணன் இருக்கு. அது சோயாத்தான் இருக்கு.